என் அன்பு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மீது அதீத காதல் உணர்வை தூண்ட வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான ஒரு டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பண்ணினா பலிக்காது. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித கட்டுப்பாடுகளோ பூஜைகளோ கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட இதை பண்ணலாம். இதை எந்த கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அல்லது வியாழன், இந்த 2 நாட்களில் தான் நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இதில் ஏதாவது கேப் விழுந்தால் மறுபடியும் முதல்ல இருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கணும். அதனால் கேப் விடாமல் பார்த்துக்கோங்க. எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை செய்யணும். இது முழுக்க மனதின் ஆற்றலை பயன்படுத்தி செய்ய போகிற மெத்தட். அதனால் நீங்கள் எந்த நபருக்காக செய்ய விரும்புகிறீர்களோ அந்த நபரின் முகம் உங்களுக்கு கற்பனையில் தெளிவாக தெரிய வேண்டும். இந்த முறை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடை நீங்கள் செய்ய அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே அவங்களுடைய ஆழ் மனதில் உங்களை பற்றிய காதல் உணர்வுகளை, உங்களை பற்றிய நினைப்புகளையும் அதிகப்படுத்தும். உங்களை அவங்க பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக பிரதிபலிக்க வைக்கும். இந்த மெத்தடை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் அன்பு உறவுகள், நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகங்களை ஃபோன் வாயிலாகவும் கமெண்ட் வாயிலாகவும் கேட்டு தெளிவடைகிறீங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, காதலர் வசியமை, தொழில் வியாபாரம் ரீதியான வசியமை எந்திரங்கள் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். இது மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கந்திஷ்டி கோளாறு, செய்வினை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கேரள மாந்திரிக முறைப்படி சிறந்த முறையில் எங்களிடம் தீர்வு கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இரவு உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தனியாக வந்து ஒரு இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு உங்கள் மனசையும் உடம்பையும் லேசாக்குறதுக்காக உங்களது மூச்சு காற்றை ஒரு 2 நிமிடம், அதாவது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக விடணும். அப்படி ஒரு 15 முறை செய்யுங்க. செய்யும் பொழுது உங்களது உடம்பும் மனமும் லேசாக மாறும். அப்படி மாறினதுக்கு பிறகு நீங்கள் எந்த நபருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்களுடைய முகத்தை நன்றாக கற்பனை செய்து தத்துருவமாக இருக்கணுங்க. அதில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. தத்துருவமாக அவங்க முகத்தை கற்பனை செய்து கொண்டு மெதுவாக அவங்க காதில் 3 டைம் அவங்க பேரை சொல்லுங்கள். அவங்க பேரை சொன்னதுக்கு பிறகு இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை 10 தடவை சொல்லணும். அதாவது என்னன்னா, நான் உன்னை ஏங்க வைத்து உன் காதல் உணர்வுகளை அதிகப்படுத்துகிறேன். நான் உன்னை ஏங்க வைத்து உன் காதல் உணர்வுகளை அதிகப்படுத்துகிறேன். இதை கண்டினியூவாக 10 டைம், அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் கற்பனையிலே அவங்க முகத்தை தத்துரமாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க காதில் இதை சொல்கிறீங்க. இதை கண்டினியூவாக 21 நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டும். மறுபடியும் சொல்கிறேங்க, 21 நாள் கண்டினியூவாக சொல்லணும். இடையில் எந்த ஒரு கேப்பும் இல்லாத வண்ணம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் மனதில் உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களை பற்றிய ஏக்கம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் நினைவுகள் அவங்களுக்கு அதிக வலியை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற
உணர்வு அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இதை செஞ்சு இந்த மெத்தடை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க உங்களிடம் வந்து பேசுவார். இது நிறைய பேர் பலன் கண்ட மெத்தடு. நீங்களும் இதை முயற்சித்து பலன் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.